அனைத்துவர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் பதவியேற்றாரு. சரி, இது வெற்றி பெற்ற ஒரு விகிதம் இருக்கட்டும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிகளில் பட்டியலில் கிரிமினல் வழக்கு உள்ளவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 46% பேருன்றது கிரிமினல் வழக்குடையர்களாக இருக்காங்க. அது எத்தனை பேர், எந்தெந்த கட்சியில் எத்தனை கிரிமினல் குற்றவாளிகள் இருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்துக்கு பெல் பட்டனை ஏற்றிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை கிரிமினல் குற்றவாளிகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை குற்றவாளிகள் இருந்து வெற்றி பெற்றாங்க அப்படி என்று கடந்த தேர்தலில் பார்த்துக்கிட்டு இந்த தேர்தலில் வந்து பார்த்தா சரியா இருக்குன்னு நினைக்கலாம். அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு மொத்தமாக 132 எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்குகள் எல்லாமே இருந்தது. அதன் பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு அந்த அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகமாகி 182 கிரிமினல் குற்றவாளிகள் வெற்றி பெற்று வந்தாங்க. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு இது இன்னும் அதிகரித்து 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற அந்த எம்பிகளில் மொத்தமாக 233 பேர் கிரிமினல் வழக்கு உள்ளவர் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்கு உள்ளவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகிதம்ன்றது படிப்படியாக அதிகரித்து தான் வருது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரி, அந்த வகையில் இந்த வருஷம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் இந்த கிரிமினல் குற்றவாளிகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சரிப்பா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிகளில் எத்தனை பேர் தான்ப்பா குற்றவாளிகள் வழக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதோ உங்களுக்காக. இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 543 எம்பிகளில் 46%, அதாவது 251 எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கு. சரி இருக்கட்டும், இந்த 253 பேருமே பெரும் குற்றங்கள் செய்யல, எல்லாமே மக்களுக்காக போராடினவங்க, மக்களுடைய உரிமைக்காக போராடினதுல கைதானவங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் இல்லை. இதில் 170 பேர்ன்றது கொலை மற்றும் கொலை முயற்சி போன்ற பல வன்முறைகள் செய்த நபர்கள் எல்லாமே இந்த எம்பியா வெற்றி பெற்றிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனா 27 நபர்கள் மீது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 15 நபர்கள் பெண்கள் மீது தாக்குதலும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் வன்முறையிலும் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி நல்லுள்ளம் கொண்ட இவர்கள் தான் இன்னைக்கு வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் போயிருக்காங்க. சரிப்பா, இப்படி பொதுவாக இவ்வளோ குற்றவாளின்னு சொன்னால் என்னப்பா, இதில் கட்சி வாரியாக சொன்னாதான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அதான் தோணுது. இப்போ நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிகளில் மொத்தம் எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வாரியாக இப்போ பார்த்தரலாம். இதில் யார் வெற்றி பெறாங்கன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த போட்டியில் முதல் எடுக்கிறது யாருன்னா பாஜக தாங்க. பாஜக இல்லைன்னா வேற எந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 94 கிரிமினல் குற்றவாளிகள் பாஜக எம்பியா வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா வேற யாரு? காங்கிரஸ் தான். காங்கிரஸில் மொத்தமாக 49 கிரிமினல் குற்றவாளிகள் எம்பிகளாக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது 3வது இடத்துல சமாஜ்வாதி கட்சி இருக்கு, அதில் 21 கிரிமினல் குற்றவாளிகள் எம்பிகளாக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததா 4வது இடத்துல திரிணாமுல் காங்கிரஸில் 13 கிரிமினல் குற்றவாளிகள் எம்பிக்களாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இந்த திராவிட கட்சியில் மூத்த கட்சியான திமுகவில் 13 கிரிமினல் குற்றவாளிகள் எம்பிக்களாக வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. இந்த லிஸ்ட் தான் இந்த கிரிமினல் குற்றவாளியுடைய கட்சி ரீதியான ஒரு வரிசைன்னு சொல்லலாம். இந்த கிரிமினல் லிஸ்ட்லையுமே மற்ற கட்சிகளை விட பாஜக கட்சி தான் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. அவங்க தான் அதிகமான குற்றவாளிகளை எம்பிக்களாக வச்சிருக்காங்க. இந்த குற்றவாளிகள் தேர்தலில் கூட பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போலவே இவர்கள் எல்லாமே சிறு சிறு தவறுகள் செஞ்சுட்டு வந்தவங்க மட்டும் இல்லை. இந்த 251ல் 170 பேர்ன்றது கொலை முயற்சின்னு சொல்கிற மிகப்பெரிய வழக்குகளை சந்தித்து வந்தவங்க. இவர்கள் எல்லாமே வெற்றி பெற்று இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. இவர்கள் எல்லாமே போய் அங்கே மக்களுக்கு எந்த விதமான நன்மையை பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே யாரெல்லாம் குற்றம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே பாஜக கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்குது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிகளில் இந்த கிரிமினல் வழக்குடையர்கள் எண்ணிக்கையை பார்த்தா ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இந்த வரிசையெல்லாம் பார்த்தா அது உண்மைதான்னு நிரூபணம் பண்ணுது. நாட்டில் நடக்கிற குற்றங்களை தடுக்கத்தான் பல பேர் இங்கே தேர்தலை நிரூபணம் பண்ணி அவங்க மக்களுடைய பிரதிநிதியாக சென்று குற்றங்களை தடுக்கிறாங்க, மக்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கிறாங்க. இப்படி குற்றங்கள் செய்கிற இந்த நபரே எம்பி ஆகி பாராளுமன்றத்துக்கு போனால் இவங்க செய்ய போகிற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நாட்டில் இருக்க கிரிமினல் எல்லாமே இன்னைக்கு அரசியல் வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு தேர்தலோட விகிதமே கண்டிப்பாக ஒரு சாட்சி.
இவர்களிடம் சிக்கிக்கொண்ட இந்த நாடு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதை கண்ணெதிர பொறுத்திருந்து பாருங்க. நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 543 MP உறுப்பினர்களில் 251 பேர் கிரிமினல் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. இதை பற்றின உங்களை கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்திடுவோம். நன்றி.